வெல் போலிங். திருச்சி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அணிகள் காலிறுதி போட்டியில். மடைக்கு அடிக்கப்பட்ட பந்தானது 6 ஓட்டத்தினை கடக்குமா? மிக பெரியதொரு 6 ஓட்டம். நல்லதொரு மட்டை சுழற்சி. அங்கே மட்டை என்னவென பார்ப்போம். 1 2 சிறப்பானது ஒரு 4 ஓட்டத்தினை கடக்கின்றது. ஆஹா, ஆட்டம் இழக்கிறார் பிரசாந்த் அவர்கள், ஆட்டம் இழக்கிறார். ஆகாஸ்ட் சரவணன். ஆஹா, நேர் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்தானது 1 பவுண்டரி. கிளியர் ஷாட். யங்ஸ்டர்ஸ் ஐசிசி பாய் தொட்டியம் டீம்ல எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், ரொம்ப கான்பிடண்டா சொன்ன டீம் அது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா, நாங்கள் கண்டிப்பாக விளாட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. மீண்டும் நேர் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்தானது மீண்டும் 4 கடக்கின்றது. இந்த ஓவரிலே 3 4 மற்றும் 1 6களை பதிவு செய்துள்ளனர் தொட்டியம் அணியினர். வாழ்த்துக்கள் இளம் வீரர்களே. தமிழகத்தில் இளம் வீரர்களை வளர்ப்பதை ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது மனோமங்கலம் ஏசிசி தொடர். ஆஹா, சரவணன் அவர்கள் ஆட்டமாக கொடுக்கிறார். பெர்த்தன் மற்றும் தலைமை பணியிலோ அந்த அணியின் தலைவர் பிரதாப் அவர்கள் காப்பாளர் பணியில் இருந்து தனது அணியை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். 3 நல்ல ஒரு மட்டை சுழற்சி, நல்ல ஒரு சிறப்பான ஒரு மட்டை சுழற்சி 4 கடக்கின்றது. லெக் திசையில் மடைக்கு அடிக்கப்பட அங்கு 1 2 வாய்ப்பா? இல்லை. மீண்டும் ஒரு 4. ஏனோ களத்தில் சிறிய தடுமாற்றம். தூத்துக்குடி அணியினர் கவனத்தில் கொள்ளுங்கள். தூத்துக்குடி அணியினரே, மரவமங்கலம் ஏசிசி தொடரில் 2 முறை காலிறுதி போட்டி வரை சென்றுள்ளீர்கள். இம்முறையும் காலிறுதி வாய்ப்பினை பெற்றிருக்கிறீர்கள். அரையிறுதி வாய்ப்பினை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக கடினமான உழைப்பு வேண்டும். நேர் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட பிடியாங்கு பிடி நழுவு விடப்பட 6 மாறுகின்றது. தடுமாற்றம் அணியிலோ தடுமாற்றம். ஆப் திசையில் அடிக்கப்பட்ட சிறப்பானது ஒரு 4. ஏதோ தடுமாற்றத்துடன் தூத்துக்குடி அணியினர் நல்ல ஒரு மட்டை சுழற்சி. ஐசிசி பாய்ஸ் தொட்டியம் அணியினர் சிறப்பான ஒரு மட்டை சுழற்சி. திருச்சி மாவட்டத்தில் அணி 3ஆம் சுற்று காலிறுதி போட்டியிலே தூத்துக்குடி மாவட்டம் திருச்சி மாவட்டம் உள்ளன. வளைத்து அடிக்கப்பட்ட பந்தானது அங்கு என்னவென பொறுத்திருந்து பார்ப்போம். எத்தனை ஓட்டங்கள்? ஆள் இல்லா திசையில் இறங்க ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்களா? நல்ல ஒரு மட்டை வீச்சாளர் துவக்கமடையாக களம் இறங்கி இதுவரையிலே தனது அணிக்கான சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மட்டையாளர். தூத்துக்குடி மாவட்ட வீரர்கள் வளைத்து அடிக்கப்பட்ட பந்தானது அங்கு 6 பெறுகின்றது. சிறப்பான ஒரு மட்டை வீச்சு. 2 டாட் பால்களை கொடுத்தாலும் அடுத்த பந்துகளை 6-4 பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். கடுமையான ஒரு போட்டி. காலி மீண்டும் வளைத்து அடிக்கப்பட்ட பந்தானது 6 கடந்துள்ளது. மீண்டும் ஒரு 6. அன்புடன் அழைக்கின்றோம். முன்னாடி வாங்க. விழாவினை சிறப்புக்கு வருகை புரிந்துள்ள அண்ணன் குண்டு பிரபு.
7 ஓவர் நிலை பெற்ற வேளையில் 75 ஓட்டங்கள் பெறுகின்றனர் ஐசிசி பாய்ஸ் தொட்டியம் அணியினர். தூக்கி அடிக்கப்பட்ட பந்தானது காற்றலையில் இருக்க ஆஹா பிடி நழுவ விடப்பட்டு மேலும் 2 ஓட்டங்கள் சேருகின்றனர். நேர்திசையிலே மடக்கப்பட்ட பந்து 1 2வது முயற்சி நல்ல ஒரு 2 ஓட்டமா என்ன பார்ப்போம். 2வது ஓட்டத்துக்கான முயற்சி ரன் அவுட். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கவனத்தில் கொள்ளுங்கள் தூத்துக்குடி அணியினரே, நீங்கள் விளையாடி கொண்டிருப்பது முதற் பாதி. காலிறுதி போட்டியிலே களமானது முழுக்க முழுக்க மட்டை வீச்சாளர்கள் சாதகமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. நேர் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட அங்கே விடி ஆட்டம் கண்டுகளிக்கும் விதமாக சிறப்பாக அமைக்கப்பட்டு 3 கேமராக்கள் திசையில் அமைக்கப்பட்டுள்ளது. ரன் அவுட். மீண்டும் ரன் அவுட் வெளியேறினார். இறுதி ஓரை ரெமி அவர்கள் சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கின்றார். கடந்த போட்டியிலே ஆட்ட நாயகன் விருதினை தட்டி சென்ற ரெமின் எத்தனை பால் இருக்கு? வேளாங்கல சரவணனே கொஞ்சம் ஸ்டேஜிட்டு வானே, தலைவர் கூப்பிடுறாங்கண்ணே. வேளாங்கல சரவணனே தூத்துக்குடி அணியை துவக்க மாட்டார களமிறக்கவும். தூத்துக்குடி மாவட்ட வீரர்கள் எம்என்சிசி தூத்துக்குடி அணியினர் யோகராஜ் பந்து வீச்சு முனையில், ஆப் திசையிலே சிறப்பாக கற்பனை அடிக்கப்பட்ட பந்தானது முதல் 4 பதிவு செய்கின்றனர். பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத போட்டியானது காலிறுதி போட்டி. பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத போட்டியாக காலிறுதி போட்டியானது திருச்சி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். முதல் பந்திலே 1 ஓட்டம், 2வது பந்திலே 4 பதிவு செய்துள்ளனர். ஆகா மீண்டும் சிறப்பானது ஒரு 4 பதிவு செய்கின்றார் கிருட்டன். முதல் பந்து 1 ஓட்டம், 2வது பந்து 4, 3வது பந்து 4. இளம் வீரர்களை அழைத்து வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி காலிறுதி போட்டியிலே கால் பதித்து மீண்டும் ஒரு 4 பதிவு செய்கின்றனர். பதிவு செய்கின்றனர் தூத்துக்குடி அணியினர். பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத ஒரு அணியாக முதல் நாள் காலிறுதி போட்டியிலே 4வது பரிசாக ரூபாய் 40,000 அதற்கான வெற்றி கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. சிறப்பான ஒரு 4. மீண்டும் ஒரு 4 பதிவு செய்திருக்கிறார் அந்த மட்டையாளர்கள், தூத்துக்குடி மட்டையாளர்கள். இந்த போட்டியிலே சிறந்த மட்டையாளர், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த தொடர் நாயகன் விருது, சிறந்த இளம் வீரருக்கான விருது, சிறந்த காப்பாளருக்கான விருது, சிறந்த தடுப்பாளருக்கான விருது. மீண்டும் ஒரு 4 பதிவு செய்கின்றார் கிருட்டன். காத்துக் கொண்டிருக்கின்றார் தூத்துக்குடி வீரர்கள் அணி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்காக. ஏனோ தெரியவில்லை, தடுமாற்றத்துடன் தொட்டிய மணியினர் முதல் போட்டி மற்றும் 2வது போட்டி அதிவேகமாக பந்து வீசிய பந்து வீச்சாளர்கள். லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்தானது 6 பதிவு செய்துள்ளார். ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு 6ஆக அமையும் என்று நினைக்கின்றேன். ஏனோ தடுமாற்றம், இளம் வீரர்கள் பதட்டம்.
ஆஹா, கிளாசிக்கல் ஷாட், லவ்லி ஷாட் பிரதாப். அந்த அணியின் தலைவர், காப்பாளர், சிறந்த மட்டையாளர், தனி ஒரு நபராக தனது அணியில் தங்கள். அத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. திசையிலே அடிக்கப்பட்ட பந்தானது மீண்டும் ஒரு 4 பதிவுகின்றார் பிரதாப். ஏனோ பந்து வீச்சில் தடுமாற்றத்துடன் பந்து வீசுகின்றனர். அந்த பால் எடுத்து போடுங்க. கொஞ்சம் ஆடியன்ஸ் பார்க்குறத பால் எடுத்து போடுங்க. எம்என்சிசி தூத்துக்குடி அணியினர் சிறப்பான மட்டை வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அரையிறுதி வாய்ப்பினை பெறும். லெக் திசையில் மடக்கி அடிக்கப்பட எத்தனை ஓட்டங்கள்? அங்கு 4 ஓட்டத்தினை கடக்கின்றது. பரபரப்பான போட்டியிலே, காலிறுதி போட்டியிலே மீண்டும் ஒரு 4 பதிவு செய்கின்றார் கிரிப்டன். இதுவரையில் துவக்க மட்டைகளாக களம் இறங்கி விக்கெட்டுகளை விட்டுக் கொடுக்காமல் சரியாக 50 ஓட்டங்களை கடந்துள்ளனர். மீண்டும் நேர் திசையிலே மடக்கி அடிக்கப்பட பிடியா? ஆட்டம் இலக்கியார் கிரிப்டன் அவர்கள். ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய ஓவரானது இந்த ஓவர் ராகுல் அவரிடமிருந்து. கிரேட்டன் லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. முதல் 6 பதிவு செய்கின்றார் பிரதாப். பன்னிரண்டு பந்துகளில் தேவையோ 24 ஓட்டங்கள். பண்டு அதிரடி ஆட்டக்காரர்கள். திசையிலே கட் பண்ணி அடிக்கப்பட்ட பந்தானது நல்ல ஷாட். கண்டிப்பா பண்ணலாம், மாற்றமே இல்லை, நல்ல ஷாட். இதெல்லாம் 8 பந்துகளில் 17. 8 பந்துகளில் 17 ஓட்டங்கள். ஆஹா, லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட்ட பந்தானது 6 கடந்துள்ளது. மிக பெரியதொரு 6. சுரேஷ் அவர்கள். ஆட்டத்தின் போக்கு அறிந்து விளையாடக்கூடிய வீரர்கள் சுரேஷ் மற்றும் பிரதாப். அந்த அணியின் தலைவர் பிரதாப் 3 போட்டிகளிலுமே தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் சுரேஷ். ரிவர்ஸ் முறையில் எடுக்கப்பட்ட பந்தானது மட்டையில் படவில்லை. அத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. லெக் திசையில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து முதல் பந்திலே 6 கடந்துள்ளது. எஞ்சிய பந்துகளில் தேவையோ 5 ஓட்டங்கள் மட்டுமே. களம் கண்ட தொட்டியம் ஐசிசி பாய்ஸ் அணியினர் காலியிறுதி போட்டியிலே ஏனோ கவனக்குறைவாக செயல்படுகின்றனர். என்னவென பொறுத்திருந்து பார்ப்போம். எஞ்சிய 5 பந்துகளில் 5 ஓட்டங்கள் தேவை. நல்லதொரு முயற்சி. தடுப்பாளரே வாழ்த்துக்கள். சிறப்பான தடுப்பு வீரர்கள், சிறப்பான தடுப்பு. 3வது முயற்சி இல்லை, 2 ஓட்டம். கவர் திசையில் அடிக்கப்பட்டு அங்கு பிரசாத் அவர்கள் கலப்பணி செய்யப்பட்டு 1 ஓட்டம். ஆட்டமானது சமநிலையை எட்டுகின்றது. டிஏ லைவ் நேரலையில் குவாலிட்டி ஷாட், வெரி வெல் பிளே பிரதாப். முதல் நாள் போட்டியிலே அரையிறுதி வாய்ப்பினை பெறுகின்றது எம்என்சிசி தூத்துக்குடி அணியினர். நமது தொடரிலே அனைத்து ஆண்டுகளும் பங்கு பெற்று 2025ஆம் ஆண்டு முதல் முறையாக அரையிறுதி வாய்ப்பினை பெற்று வெற்றி நடை போட்டு வருகை புரிந்துள்ளார் அணியின் தலைவர். நீண்ட கால பலப்பரிசைக்கு பிறகு முதல் நாள் ஆட்டத்திலே முதல் அணியாக அரையிறுதி வாய்ப்பை பெறுகின்றது. காரணம் எங்கே வரியா? காரணம் போகணும், போகணும் சொல்ல மாதிரி இருந்துச்சு. எங்கே போறேன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. என்ன உள்ள வேலை இருக்கு, 1 ஹவர் பார்த்து போயிடும்.